மகாநதி அடுத்து வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியோட நிலைமையை யோசித்து காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. விஜய் இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் எங்களுக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். விஜய் தான் இந்த வீட்டோட அஸ்திவாரமே, அவன் இல்லாதனால இந்த வீடே வந்து வெறிச்சோடி இருக்குது. பாட்டி வந்து விஜய் போனதுலேருந்து கொஞ்சம் கூட சரியில்லை, ரொம்பவே கவலைப்பட்டு ப்ரெஷர் வந்து அதிகமாகி தான் இப்போ வந்து இந்த நிலைமையில இருக்கா. ஸோ இதுக்கு மேலே வந்து விஜய் இந்த வீட்டுக்கு வரலன்னா பாட்டிக்கு என்ன வேணாலும் ஆகலாம். அதனால நீதாம்மா விஜயை வந்து எப்படியாவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து கேட்குறாரு. காவேரி பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன்றும் விஜயை கூட்டிகிட்டு போகலையே தாத்தா, நடந்த பிரச்சனையெல்லாம் யோசித்து அவராக தான் வந்து தனியாக வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் புரியுதுமா, எனக்கு வந்து உன் மேலே தனிப்பட்ட கோபமோ வெறுப்போ எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவும் கிடையாது. நீயும் விஜய் சேர்ந்து தான் வரணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது தான் என்னோட ஆசை. மற்ற எல்லாரும் ஆசைப்படுறாங்களோ இல்லையோ, என்னோட ஆசை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து சொல்கிறாரு. எனக்கு புரியுது தாத்தா, நான் வந்து உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் விஜயை வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவேன். நான் அதே மாதிரி நான் கண்டிப்பாக விஜயை வந்து இங்கே கூட்டிகிட்டு வருவேன் தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி பார்த்தீங்கன்னா தாத்தாவுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. காவேரி சொன்ன மாதிரியே வந்து விஜயை வந்து இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்களா, கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பாட்டி வந்து காவேரியை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.